பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியுடைய தலைப்பு குப்பையில் ஒரு முத்து, a pearl in the trash. மனிதன் இன்றைக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து அந்த எதிர்பார்ப்புகள் நடைபெறாமல் போகின்ற சூழ்நிலையை சந்திக்கிறான். வாழ்க்கையின் அனுபவங்கள் அர்த்தமில்லாமல் போய்விடுகின்றன. இத்தகைய சூழ்நிலையிலே தான் எடுத்த பிரயாசை, இதுவரைக்கும் தான் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே வீணாக போய்விட்டதே என்று தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் அர்த்தமற்றது, வீணானவை, இதன் நிமித்தமாக இந்த எதிர்பார்ப்புக்காகவும் இந்த அனுபவத்தோடும் வாழ்ந்த வாழ்க்கை வீண் என்ற முடிவுக்கு வருகிறான். அந்த வாழ்க்கையை அவன் மனமானது வீண் என்று சொல்லி குப்பை தொட்டியில் எரிந்து விடுகிறது. மனிதன் தன் வாழ்க்கையை குப்பை தொட்டியில் போட்டு விடுகிறான். இந்த வாழ்க்கை பிரயோஜனமற்றது, என் நம்பிக்கை பிரயோஜனமற்றது, என் அனுபவம் பிரயோஜனமற்றது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறான். இந்த முடிவுக்கு வரும்பொழுது அவன் ஆத்மா மிகுந்த சஞ்சலம் அடைந்து அப்படியே சோர்ந்து விடுகின்றன. அந்த சோர்ந்து போன இருதயத்தின் லக்குகள், லட்சியங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள் மங்கி போகின்றன. இனிமேல் வாழ்ந்து பயனில்லை, இதுவரைக்கும் வாழ்ந்தது பிரயோஜனமில்லை, எல்லாமே நஷ்டம், எல்லாமே வீண் என்று மனிதன் விரக்தி அடைந்து தன் வாழ்க்கையே அப்படியே குப்பை தொட்டியில் தூக்கி எரிந்து விடுகிறான். தன்னுடைய மனநிலைமையில் என் பிரியமான சகோதரனை, சகோதரன், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வேதத்தில் பார்க்க போகிறோம். வாழ்க்கையை வீண், ஒன்றுக்கும் உதவாது, குப்பை என்று நாம் எண்ணுகிறதை கர்த்தர் வித்தியாசமாய் பார்க்கிறார். அந்த குப்பையில் தனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேவன் உற்று பார்க்கிறார். அதைத்தான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் சொல்ல விரும்புகிறேன். நான் இன்றைய செய்தியுடைய மைய கருத்துக்கு வருவதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நிழல் வழியாக நடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு உள்ளே நான் வருகிறேன். சிம்சோன் பராக்கிரமசாலியாய் விளங்கினவன், தேவனாலே பெரிய வேலைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அப்பேற்பட்ட மனிதன் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாத நிலைமையை அடைந்து விட்டான். நல்ல பராக்கிரமசாலியும் எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை மிக்க சிம்சோன் சகலத்தையும் இழந்து, கண் பார்வையை இழந்து, சரீர பலத்தை இழந்து பரிதாபமான நிலையில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி: அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலைக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். The valiant man of God became a buffoon. தேவனுடைய பராக்கிரமசாலியை ஒரு கோமாளியை போல நிறுத்தப்பட்டு விட்டான். எல்லா மனிதருக்கும் முன்பும் வேடிக்கை மனிதனானான். அவனுடைய செய்கையை பார்த்த எல்லாரும் சிரிக்கும்படியாக அப்படி ஒரு கேவலமான நிலையை சிம்சோன் அடைந்தான். தேவனாலே தாயின் கர்ப்பத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட தேவ மனிதன் இப்பொழுது வேடிக்கை மனிதனாய் போய்விட்டான். ஏதோ ஒரு மனிதன் வேடிக்கை மனிதன் ஆனதை குறித்து நான் அந்த காலை வேளையிலே பேச அவ்வளவு அக்கறைப்படவில்லை.
1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 9 வசனம். தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட தேவ மனிதர்கள் உலகத்திலேயே கடைசி மனிதர்கள் ஆக்கப்பட்டார்கள். உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுக்கு முதன்மையான இடம், தேவ மனிதர்களுக்கு கடைசி இடம். தேவ தூதர்களுக்கு மத்தியிலே பைத்தியக்காரர்களை போல, விழுந்து போன தேவ தூதர்களுக்கு மத்தியிலே பைத்தியக்காரர்கள், மனுஷர்களுக்கு மத்தியிலே வேடிக்கை மனிதர்கள். நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் பரிகாசம், நம்முடைய பக்தி வேடிக்கை, நம்முடைய வேத வசனம் அவளுக்கு பரிகாசமாய் போய்விட்டது. எல்லா விதத்திலும் நாம் வேடிக்கை ஆக்கப்படுகிறோம். சிம்சோன் எப்படி வேடிக்கை ஆக்கப்பட்டானோ அதுபோல அப்போஸ்தலர்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டார்களோ அதுபோல நாமும் இன்றைக்கு குடும்பத்திலே சமுதாயத்திலே வேடிக்கை ஆக்கப்படுகிறோம். நாம் பைத்தியக்காரர்களாகவே உலகத்துக்கு காணப்படுகிறோம். சிம்சோன் இப்போது வேடிக்கை காட்டுகிற மனிதனாக மாறிவிட்டான். அருமையானவர்களே, இருள் சூழ்ந்திருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே. அவனுடைய கண்கள் இரண்டும் குருடாக்கப்பட்டு விட்டன. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம் இப்படியாக சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம் இவ்விதம். சுவிசேஷத்தின் ஒளி அருமையானவர்களே, வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நடத்துகிறதை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்களையும் பிசாசானவன் குருடாக்கி போட்டிருக்கிறான். சிம்சோன் வேடிக்கை மனிதனானான். நாமும் வேடிக்கை மனிதர்கள் ஆக்கப்படுகிறோம். சில சமயங்களிலே வேதத்தின் மகத்துவங்களை அதிசயங்களை காண முடியாதபடி பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி போடுகிறான். சிம்சோனுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனம் இல்லை. அவனுடைய பலம் அவரை விட்டு நீங்கிற்று. இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவன் மரித்து போவான். அவனுடைய நிலைமை மிக மோசம். சிம்சோன் மரிக்கும்போது வேடிக்கை காட்டின மனிதன் மரித்தான். A buffoon died, a comedian died என்றுதான் சொல்வார்கள். நம்மை எல்லாம் சிரிக்க வைத்தவன் இப்போது செத்து போனான் என்றுதான் அவனை குறித்து சொல்ல முடியும். சிம்சோன் தன் வாழ்க்கையை யோசித்து பார்த்திருப்பான். சிங்கத்தை 2ஆக கிழித்தவன், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன், பெலிஸ்தியருக்கு விரோதமாக தேவ மகிமை தேவ பலத்தோடு எழுந்தவன், இஸ்ரவேலின் இரட்சகனாக பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுவிக்கிற ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கப்பட்ட சிம்சோன் இப்பொழுது குருடனானான், வேடிக்கை மனிதனானான். எதிர்காலத்தை குறித்து எதுவுமே அறிய முடியாத பரிசாபமான மனிதனானான். அவனுடைய வாழ்க்கை குப்பையாயிற்று. அவனுடைய அழைப்பு ஒரு குப்பைக்கு சமம். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை வீணாயிற்று. தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு வரலாறு சிம்சோனுடைய வரலாறு. ஏனென்றால் அவ்வளவு பரிதாபமாக இருந்தது. இந்த குப்பையை போல வீணாக போன இந்த வாழ்க்கையை ஆண்டவர் உற்று பார்த்தார். அந்த குப்பைக்கு மத்தியிலே தேவன் ஒன்றை கண்டார். In the darkness our Lord saw a ray of light. ஒரு வெளிச்சத்தை பார்த்தார். அது என்ன வெளிச்சம்? டெடிகேஷன், அர்ப்பணம். ஒரு நாள் இவனை
கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தார்களே, அந்த அர்ப்பணிப்பின் அடையாளம் இப்பொழுது அவரிடத்தில் காணப்படுகிறது. கண்கள் குருடாய்விட்டன, தரிசனம் மங்கிவிட்டது, சரீரத்தின் பலம் போய்விட்டது, ஆவியானுடைய வல்லமை நீங்கிவிட்டது. ஆனால் இன்னும் ஒன்று இருக்கிறது, அவனை அர்ப்பணித்த அர்ப்பணத்தினுடைய காரியம் இருக்கிறது. அவன் தலைமுடி வளர ஆரம்பித்தது. அவன் தலைமுடி வளர ஆரம்பித்ததும் ஆண்டவர் பார்த்தார். Still the power of dedication has rested upon him. இப்பொழுதும் அந்த அர்ப்பணத்தினுடைய வல்லமை அவன் மீது தங்கியிருப்பதை கண்டார். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ முறை நாம் சோர்ந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே தளர்ந்து போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவில் தெளிக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் இரத்தத்தை பார்க்கிறார், நம்மை மீண்டும் தூக்கி எடுக்கிறார். நம்மிடத்தில் எத்தனையோ மனசோர்வுகள், எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ தோல்விகள், ஆனாலும் தேவன் பார்க்கிறார். ஞான ஸ்நானத்தில் நாம் செய்த உடன்படிக்கை இன்னும் செத்து போகவில்லை, அந்த உடன்படிக்கை இன்னும் வாழ்கிறது. ஆகையினால் கர்த்தர் கரம் பிடித்து நம்மை நடத்துகிறார். சிம்சோன் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விட்ட வேளை, ஆனாலும் அவனுக்குள்ளே அர்ப்பணிப்பு இருக்கிறது. அன்றைக்கு தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்ட அந்த நிலைமையினுடைய ஒரு சின்ன வெளிச்சத்தை பிதாவாகிய தேவன் கண்டார். அருமையானவர்களே, இப்போது அவன் பரிதாபமான ஒரு அடிமை, விரோதிகளுக்கு அவன் அடிமை, a humiliated slave of the enemy. எல்லா விரோதிகளுக்கும் மத்தியிலே பரிதாபமான ஒரு மனிதன். அவனை பார்க்கும் பொழுது the limitation of his character, அவனுடைய சுவாபங்கள் எல்லாம் அடங்கிவிட்டன. ஒரு காலத்திலே பரிசுத்தம், இன்றைக்கு அது இல்லை. ஒரு காலத்தில் வேகம், இப்பொழுது இல்லை. ஒரு காலத்தில் பரிசுத்தாவின் வல்லமை, இப்பொழுது அது இல்லை. என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே பின்தங்கி விட்டாயா? ஒரு காலத்தில் நீ இருந்த தைரியம், தேவனுக்காக இருந்த வைராக்கியம் எல்லாமே இன்று குறைந்து போயிருக்கிறதா? என் வாழ்க்கை வீண், என்னால் இனி பிரகாசிக்க முடியாது, நான் தேவனுடைய வருகையிலே காணப்பட மாட்டேன், என்ன ஜெபம் பண்ணினாலும் என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை, என்னால் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை, என் வாழ்க்கை வீணாக போகிறது. என் அருமையான தேவ பிள்ளையே, சஞ்சலப்படாதே, இப்படிப்பட்ட சரித்திரத்தை எழுதாதே. சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்த வேளையிலே தேவாதி தேவன் அவனுடைய சுவாபங்கள், குணங்கள் எல்லாம் மங்கி மறைந்து போகிற வேளையிலே அவனுக்குள் மங்கலாக பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த அர்ப்பணத்தை மாத்திரம் தேவன் கண்டார். இந்த நாளிலும் உங்களுக்கு 1000 பின்மாற்றங்கள், எவ்வளவோ நீங்கள் தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம், இப்பொழுதும் ஒன்று கெட்டு போகவில்லை. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார், மறுபடியுமாக தேவனுக்குள் விளங்க முடியும். ஏனென்றால் அவருடைய அபிஷேகம் உங்களை விட்டு நீங்காது, தேவனோடு செய்த உடன்படிக்கை செத்து போகாது, உங்களுக்குள் தெளிக்கப்பட்டிருக்கிற இரத்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுதே உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இப்போது பாருங்கள், அந்த அர்ப்பணத்தின் அடிப்படையிலே சிம்சோன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என்னுடைய 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாக பெரிசியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்றார், என்னை பலப்படுத்தும் என்றார். பிரியமானவர்களே, வைராக்கியம் உள்ள ஒரு ஜெபம். இதற்கு பிறகு என் ஜெபத்தை கேட்பீரோ, கேட்க மாட்டீரோ? இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் என் ஜெபத்தை கேளும் என்று அவன் கர்த்தரை பார்த்து கூப்பிட்டான். பிரியமானவர்களே,
நீங்களும் உங்களுடைய தோல்விகள், கஷ்டங்கள், பின்மாற்றம் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இந்த ஒரு ஜெபத்தை எடுப்பீர்களா? இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்யும் என்று குப்பையாக எண்ணப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ஜெபம் புறப்பட்டது. அவன் பெலிஸ்தர்களை வீழ்த்தும்படியாக, விரோதிகளை அழிக்கும்படியாக தேவ பலம் அவன் மீது வந்து இறங்கியது. வரலாறு இப்படி எழுதுகிறது. நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பிற்பகுதி. அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவரால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார். பிரதிஷ்டை, தேவ வல்லமை, பராக்கிரமம் இவையெல்லாம் நிறைந்த சிம்சோனை விட இந்த பின்மாற்றத்துக்கு பிறகு, குப்பையாக அவன் தன் வாழ்க்கையை எண்ணின பிறகு, எல்லாருக்கும் மத்தியிலும் வேடிக்கையாக்கப்பட்ட பிறகு அவன் வெகுண்டு எழுந்தான். கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் எடுத்தான். அந்த வைராக்கியம் அவனுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பு செய்ததை விட பெரிய காரியத்தை செய்தது. ஹல்லேலூயா! என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகையினால் உன்னிடத்தில் இழந்து போகாத ஒன்று இருக்கிறது, ரட்சிப்பு. உன்னிடத்தில் இழந்து போகாத ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆகையினால் இவைகளை கொண்டு உன் நஷ்டங்களை லாபமாக மாற்றிக்கொள்ளலாம். ஆகையினாலே உன்னுடைய வாழ்க்கையை குப்பை என்றும் அற்பம் என்றும் நீங்கள் தள்ளிவிடாதீர்கள். என்னாலே எதுவுமே முடியாது என்று எண்ணி விடாதீர்கள். கண்கள் தெரியாது, உடலிலே பலமில்லை, ஆனாலும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்று அவன் ஏறெடுத்த ஜெபமானது சரித்திரத்தை மாற்றியது. அருமையானவர்களே, இவ்விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான வேளையில் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். அருமையானவர்களே, இப்போது சிம்சோன் ஒரு பெரிய ஜெப வீரன், இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலையை தரக்கூடிய அருமையான பாத்திரமாக அவன் விளங்கினான். இப்பொழுது சிம்சோன் தன்னுடைய மிகப்பெரிய நெருக்கடிக்கு மத்தியிலே தன்னுடைய அர்ப்பணிப்பை மாத்திரம் நம்பி, கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை மாத்திரம் பார்த்து அவனுக்கு பெரிய காரியத்தை செய்தார். அருமையானவர்களே, குப்பையாக இருந்த அவருடைய வாழ்க்கையிலே முத்து போல பளிச்சென்று தெரிந்தது அவனுடைய அர்ப்பணம், இஸ் டெடிகேஷன். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை தேவன் அப்படியே குப்பை என்று தள்ளிவிட மாட்டார். அதிலே பற்றி பிடிக்க, உன்னை தூக்கி எடுக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கர்த்தர் நிச்சயமாகவே பார்ப்பார். அருமையானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், குடும்ப சூழ்நிலை ஒரு மனிதனை குப்பையாக தள்ளி விடுகிறார். குடும்ப சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு கௌரவமாக இல்லை. அவனுடைய வாழ்க்கை மீது கார்பேஜ் என்று எழுதுகிறது, குப்பை தொட்டி என்று எழுதி வைக்கிறது. ஜனங்கள் அதை கேவலமாக கருதி கடந்து போகிறார்கள். அப்பேற்பட்ட வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். நியாயாதிபதியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நியாயாதிபதியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். சொந்த வீட்டில் யெப்தா துரத்தப்பட்டான். யெப்தா, his name had a stigma, பரஸ்திரியினுடைய மகன், அதாவது ஒழுக்கங்கெட்ட பெண்ணினுடைய மகன். இதுதான் அவனுக்கு சமுதாயிட்ட பெயர். அவனுடைய தாயினுடைய நடத்தையை வைத்து அவன் அற்பமாக எண்ணப்பட்டான்.
ஒருவேளை நம்மில் ஒருவரை அப்படி எண்ணி இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய குடும்பத்தை அற்பமாக எண்ணலாம். நாம் பெரிய செல்வந்தர்களாக இல்லை. நம்முடைய குடும்பம் இந்த ஊரிலே மிக அற்பமான ஒன்றாக இருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வா என்று நம்மை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் உண்டு. நம்மை கேவலமாக பேசுபவர் உண்டு. ஓ, இவர்களை தெரியாதா, இவர்கள் எப்படி இருந்தார்கள், இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நம்மை பரிகாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கும். அப்படி யாரேனும் இருக்கிறார்களா? உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஆதிகால சூழ்நிலையை குறித்து அற்பமாய் சொல்லுகிறார்களா? யெப்தாவினுடைய வாழ்க்கை அப்படி சொல்லும்படியாகவே அமைந்து விட்டது. அவனை விரட்டி விட்டார்கள், வீட்டிலிருந்து வரக்கூடாது என்று. அவனை குப்பையாக எண்ணி 80 மைல் தூரத்துக்கு அப்புறம் கொண்டு போட்டு விட்டார்கள். எருசலேமிலிருந்து 80 கைல் தொலைவுக்கு அப்பால் போய் அவனை விரட்டி விட்டார்கள். இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, எங்கள் நாட்டுக்கு நீ வரக்கூடாது, நீ ஒழுக்கம் கட்டவுடைய பிள்ளை என்று துரத்தி விட்டார்கள். பிரியமானவர்களே, சகோதரனால் வெறுக்கப்பட்டவன், வீட்டை விட்டு துரத்தப்பட்டவன். இந்த நாளிலே ஒருவேளை யெப்தாவை போல நம்முடைய வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம். சூழ்நிலைகள் துரத்துகிறதா? அற்பமானவர்கள் சொல்லி நம்மை துரத்துகிறார்களா? வேண்டாம் என்று கரங்கள் நம்மை பிடித்து வெளியே தள்ளுகின்றனவா? எல்லாராலும் வெறுக்கப்படுகிறோமா? யெப்தா சொந்த சகோதரர்களால், சொந்த ஜனங்களினாலே வெறுக்கப்பட்டான். எருசலேமுக்கு 80 கல் தொலைவிலே கொண்டு போய் அவனை தள்ளிவிட்டார்கள். அருமையானவர்களே, இப்போது அங்கு போய் அவன் என்ன செய்கிறான்? 3ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். யெப்தா, he became the gangster. வீணானவருடைய தலைவனானான். He became a source of terrorism. தீவிரவாதத்துக்கு அவன் துணை போய்விட்டான். எப்பொழுது சமுதாயம் ஒருவனை வேண்டாம் என்று தள்ளுகிறதோ, குடும்பங்கள் எப்போது வேண்டாம் என்று தள்ளுகிறதோ, அவன் தீவிரவாதியாக மாறிவிடுவான். அவனுக்குள் கிடக்கிற சக்திகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக எழுந்துவிடும். யெப்தா வீணருடைய தலைவனானான். He was a terror. அந்த நாட்களில் யெப்தா என்று சொன்ன உடனேயே எல்லாரும் பயப்படுவார்கள். பொல்லாதவருடைய தலைவனாக போய்விட்டான். பிரியமானவர்களே, நான் மெல்பர்ன் நகரத்தில் போகும்போது இந்த ஊரிலிருந்து ஒரு பையன் அங்கே இருந்தான். அவன் தெருக்களிலே சண்டை போட்டு கொண்டிருந்தான். அவனுடைய விசிட்டிங் கார்டிலே அவன் பெயரை எழுதி கீழே த மெல்பர்ன் கேங்ஸ்டர். அது அவனுக்கு அவ்வளவு பெருமை. நான் இங்கு ஒரு கலாட்டா பண்ணுகிறவன். அதை அவன் பிரிண்ட் பண்ணி வைத்திருக்கிறான். யெப்தா அப்படி விசிட்டிங் கார்டு சொல்வது, யெப்தா தீவிரவாதி, டெரரிஸ்ட். யார் ஆக்கினது? சமுதாயம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டது, குடும்பம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டது. இஸ்ரவேலை பொறுத்த மட்டும் யெப்தா ஒரு குப்பை. அது எங்களுக்கு வேண்டாம், இந்த தேசத்துக்கு அவன் வரக்கூடாது என்று தேவனது கண் அவர் மீது விழுந்தது. குப்பையாக யார் எண்ணப்பட்டார்களோ அவன் மீது தேவனுடைய பார்வை விழுந்தது. 3ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். வீணரான மனுஷர் யெப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். இதுதான் நம்முடைய வேலை. எங்கு போனாலும் கலவரம், குழப்பம், சண்டை, இதைத்தான் யெப்தா செய்து கொண்டிருந்தான். எப்பேற்பட்ட ஒரு மனிதனை யாராவது விரும்புவார்களா? அருமையானவர்களே, கலவரமும் குழப்பமும் எங்கு போனாலும் சண்டையும் சச்சரவுமாய் இருக்கக்கூடிய ஒரு பையன். இவன் மீது கர்த்தருடைய பார்வை விழுந்தது. அவனுக்குள்ளே ஒரு முத்தை கண்டார். குப்பையான அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்று இருந்தது. அது என்ன? லீடர்ஷிப். அவனுக்குள் தலைமைத்துவம் இருந்தது. எதையும் தலைமையேற்று செய்யக்கூடிய ஒரு நல்ல திறமை அவனுக்குள் இருந்தது. நாமெல்லாம் அவனை கலவரக்காரன், குறும்புக்காரன், பொல்லாதவன், துன்மார்க்கன், தீவிரவாதி என்று சொல்கிறோம். தேவனுடைய பார்வை நல்ல தலைவன்.
நல்ல தலைவனாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் என்று அவனை எண்ணி இஸ்ரவேலுடைய மூப்பர்களை கர்த்தர் ஏவினார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதிகளாய் இருக்க வேண்டும் என்றார்கள். இப்போது யாரை துரத்தி விட்டார்களோ அதே மனிதனை தேடி ஒரு காலத்தில் குப்பையாக எடுத்து பக்கத்தில் கூட போடவில்லை. எங்கு கொண்டு போட்டார்கள்? 80 மைல் தாண்டி தோப்பு என்ற இடத்துல தோப்பட்டு போட்டார்கள். வேண்டாம், இவன் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார்கள். இப்போது தேடி போகிறார்கள். எப்படி வர வேண்டும்? எங்களுக்கு ஒரு அடிமையாக வா என்றல்ல, எங்களுக்கு வேலை செய்ய வா என்றல்ல, எங்களுக்கு தலைவனாக வா என்றான். தேவன் அவனிடத்தில் ஒரு காரியத்தை பார்த்தார். குப்பை என்று தூக்கி எறியப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே கற்ற the quality of leadership, ஒரு நல்ல தலைவனுக்கு கூடிய சுவாபத்தை பார்த்த ஒரு பெரிய பேனர் கட்டியிருப்பார்கள். வெல்கம் டு த நேஷன் இஸ்ரேல். இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ வா என்று சொல்லி அவனை வரவேற்பு சொல்கிறார்கள். வீடு கதவடைத்தது, தேசத்தின் கதவை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தருடைய மகத்துவம் எப்தா மூலமாகி விளங்குகிறது. குப்பை என்று தள்ளப்படுகிற அதை கர்த்தர் கரத்திலே எடுக்கிறார். ஏனென்றால் அந்த குப்பைக்குள்ளும் ஒரு முத்து இருக்கிறது. இப்போது எப்தா சொல்லுகிறான், 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 11:9. அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். எப்தாவே கேட்கிறான், என்னை நீங்கள் தலைவனாக வைப்பீர்களா? என்னை நீங்கள் அழைக்கிறீர்களே, உங்க தேசத்தின் தலைவர்களாக வைப்பீர்களா? யுத்தத்துக்கு தலைவனாக என்னை வைக்கிறீர்கள், ஜெயித்த பிறகு தேசத்துக்கு தலைவனாக மாற்றுவீர்களா என்ற பெரிய பிரச்சனை. எலெக்ஷன்ல கூட்டணி இருக்கும், ஜெயித்த பிறகு மாறிவிடும் அல்லவா? ஆகவே கேட்கிறான், வெற்றிக்கு பிறகு என்னை தலைவனாக வைப்பீர்களா என்று. ஏன் அப்படி கேட்டான்? தனக்குள்ளே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, இந்த தேசத்தை தன்னாலே தலைமையேற்று நடத்த முடியும் என்று தேவ வல்லமையை அவன் தனக்குள் உணர்ந்தான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள் இருக்கிற தேவ வல்லமையை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் பராக்கிரமமான காரியத்தை செய்யும்படியாக அபிஷேக தைலம் உங்கள் மீது வழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்களா? உங்களிலிருந்து புறப்படுகிற வசனங்கள் கோட்டைகளை இடித்து நொறுக்கும், சாத்தானுடைய எதிர் வல்லமைகள் எல்லாம் அழித்து போடும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? உங்களுக்குள்ளே பெரிய வல்லமை இருக்கிறது. அருமையானவர்களே, எப்தா துரத்தப்பட்டவன், வேண்டாம் என்று தள்ளப்பட்டவன் இப்போது அறிகிறான், எனக்குள்ளே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு வேண்டிய வல்லமை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக நான் இருப்பேன் என்று தன்னை எண்ணினான். என்ன நினைக்கிறீர்கள்? தன்னம்பிக்கையா அல்லது தலைக்கருவமா? மிகுந்த ஒரு பெருமையில் பேசுகிறானா? 9ஆம் வசனத்தை திரும்ப வாசியுங்கள். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால். கர்த்தர் அவர்களை என் முன்னிலையில் ஒப்பு கொடுத்தார். யாரை முன்னிறுத்தினான்? கர்த்தரை. கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்தால், என் தேவன் எனக்கு உதவி செய்யும் போது நீங்கள் என்னை தலைவராக வைப்பீர்களா? ஆகவே எவ்வளவோ தூரத்துக்கு வெளியே விரட்டப்பட்டாலும் இஸ்ரவேலின் தேவனை குறித்த நம்பிக்கை விளக்கு எப்தாவுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருந்தது. முற்றிலும் வேறு சூழ்நிலையில் இருக்கிறான், பொல்லாதவளோடு பழகி கொண்டிருக்கிறான். ஆனால் deep in his heart a faith was burning. விசுவாசமானது அவனுக்கு அனல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நல்ல குடும்பத்தில் வளர்கிறீர்கள், நல்ல கிறிஸ்தவ சூழலில் இருக்கிறீர்கள், நல்ல சபையில் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவை பற்றிய வைராக்கியம் எரிந்து கொண்டிருக்கிறதா? உங்களுக்குள்ளே ஒரு அனல் இருக்கிறதா? அருமையானவர்களே, எப்தா 80 கல் தொலைவில் இருக்கிறான், இஸ்ரவேலை விட்டு துரத்தப்பட்டவர். ஆனால் அவனுக்குள்ளே அந்த தேவனை பற்றிய வைராக்கியமும்
தேவனை பற்றிய நம்பிக்கையும் அவனுக்குள் இருக்கிறது. இதற்கு முன்பு சொல்லியிருப்பான், நான் ஒரு துன்மார்க்கனுடைய தலைவன், வீணர்களுக்கு தலைவன் என்று சொல்லியிருப்பான். இப்போது சொல்கிறான், கர்த்தருடைய கரத்திலே ஒரு கருவியாக இருக்கிறேன் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சொல்லுகிறார், நான் துடைத்து போடும் அழுக்கை போல் இருக்கிறேன் என்று. காலமெல்லாம் அப்படி சொல்லவில்லை. இப்போது கர்த்தருடைய கரத்திலே நான் பெரிய ஆயுதமாக இருக்கிறேன் என்றார் பவுல். ஆகவே அருமையானவர்களே, ஒரு காலத்தில் அப்படி once a gangster, now a God's man. இப்போது தேவ மனிதனாக மாற்றப்பட்டான். ஏன்? குப்பையில் கிடந்த அவனது வாழ்க்கையிலே ஒரு அருமையான முத்தை கர்த்தர் கண்டார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த மனிதரையும் அற்பமாக எண்ணாதீர்கள். அருமையானவர்களே, எந்த மனிதரையும் அற்பமாக எண்ணாதீர்கள். நான் வாலிபனாக இருக்கும்போது எங்கள் வீடுகளில் ஜெபம் பண்ண பெந்தெகோஸ்தே போதகர்கள் வருவார்கள். நானும் போய் முழங்கால் நிற்பேன் கட்டாயத்திற்காக. அப்போது வரிசையாக ஜெபம் பண்ண சொல்வார்கள். என்னுடைய டேர்ன் வரும்போது நான் எழுந்து வெளியே போய்விடுவேன். ஏன்னா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வெட்கமாக இருக்கும், பயந்து நடுங்கி நிற்பேன். எங்கே ஜெபம் பண்ண சொல்லி விடுவார்களோ என்று. அப்பேற்பட்டவனை தான் கர்த்தர் போதகராக மாற்றினார். அவரை கையில் தான் வேத புத்தகத்தை கொடுத்தார். என்னை உலகம் பார்த்த விதம் வேறு. நாஸ்திகன், பொல்லாதவன், கலகம் பண்ணுகிறவன் என்று பார்த்து என் கர்த்தரோ என்னை தனது பிள்ளையாக கண்டார். ஆகையினால் அவருடைய பார்வை என்னிலே ஜெயித்தது. நான் தேவனுக்கு வேலைக்காரனாக வந்து சேர்ந்தேன். பிரியமானவர்களே, உங்கள் பார்வைகள் வித்தியாசமாக இருக்கட்டும். கர்த்தர் பார்க்கிற வண்ணமாக நீங்கள் பாருங்கள். அருமையானவர்களே, இப்போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் எப்போதும் எப்தாவிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவனை கர்த்தர் ஒரு முத்தாகவே அவனை பார்த்து அவனுக்குள் இருக்கிற வல்லமையை கர்த்தர் பயன்படுத்தினார். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், இந்த எப்தா இப்போ தலைமை ஏற்க வருகிறார். எப்தாவை பற்றி இதுவரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு தாதா, ரவுடி, ஸ்கவுண்ட்ரல், யூஸ்லெஸ் ஃபெல்லோ, இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிடலாம். இங்கிலீஷோ தமிழோ உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையும் எனக்கு பொருந்தும், அவ்வளவு சொல்லலாம். ஆனால் அந்த மனிதனை தேவன் வித்தியாசமாக பார்த்தார். இவன் என்னுடைய தேசத்துக்கு தலைவன். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? இவனா தலைவன் என்று. ஆனால் கர்த்தருடைய பார்வை மிக வித்தியாசமாக இருக்கிறது. அவனை குறித்து எபிரேய நிருபம் சொல்லுகிறது. 11:32 வாசிங்கள். எபிரேய 11:32 சீக்கிரமாய் வாசிங்கள். எபிரேயர் 11:32. விசுவாசத்தினாலே வாசிங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? பின்னும் நான் என்ன சொல்வேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா. போதும். எப்தா எந்த பட்டியலிலே வருகிறான்? விசுவாசிகளுடைய விசுவாசியின் பட்டியலிலே. எந்த பட்டியலிலே அவனை நாம் பார்த்தோம்? ரவுடி பட்டாளத்தில். மும்பைக்கு வெடி வைத்தவர்கள், ரயில்வே ஸ்டேஷனை கொளுத்தினவர்கள், மீனம்பாக்கத்தில் குண்டு போட்டவர்கள், இந்த வரிசையிலே அவனை பார்த்தோம். இப்போது அவனை யாராக பார்க்கிறோம்? தேவ மனிதனாக பார்க்கிறோம். எந்த மனிதனிடத்திலும் தேவன் ஒரு நன்மையான காரியத்தை காண்பார். அருமையானவர்களே, ஆகையினால் ஒட்டுமொத்தமாக எந்த மனிதனையும் குப்பை என்று தூக்கி எறிந்து விடாதீர்கள். என் அருமையான சகோதரன், நீங்கள் சில சமயத்தில் தீர்ப்பு சொல்கிறீர்கள். உலகத்திலேயே உதவாக்கிற ஒன்று எதுண்டா? எனக்கு வாய்த்தது பாரு, இவர் தான். என் பிரியமான சகோதரியே, அப்படி சொல்லாதீர்கள். அவரிடத்தில் ஒரு நல்ல குணம் கிடையாதா? ஒரு நன்மையான காரியம் இராதா? சகோதரனே, அடிக்கடி சொல்ற, எனக்கென்று வாய்த்தாளே ராட்சசி, ஒரு நல்ல குணம் உண்டா? உண்டு சகோதரனே. ஆகவே யாரும் ஒட்டு மொத்தமாக வேண்டாம் என்று தள்ளிவிடக்கூடாது. அருமையானவர்களே, வாழ்க்கையை மிக கசந்து விட்டீர்கள், ஆனால் எதையுமே நீங்கள் பற்றி பிடிக்கவே முடியாது. ஒன்று விசுவாசியுங்கள், கர்த்தருடைய பார்வை உங்களுக்கு வரட்டும்.
இல்லாவிட்ட வாழ்க்கை முழுவதும் வேதனையாய் போய்விடும். ஒரு மனிதன் டிவி முன்னால் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தானாம். உடனே நண்பன் கேட்டானா, இந்த பெண்கள் தான் இந்த சீரியலை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க, நீ ஒரு ஆம்பளை புள்ள கதையை பார்த்து அழுதுகிட்டு இருக்கேன். நான் சீரியல் பார்க்கலையா, என்னுடைய வெட்டிங் சிடி மேரேஜ் சிடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அருமையானவர்களே, மனிதனுக்கு பயங்கரமான துன்பங்கள் எது? தன்னுடைய சொந்த வீடு, தரிசனமில்லாத கணவன், தரிசனமில்லாத மனைவி. ஆகையினாலே எப்படியாவது ஒரு நன்மையை பாருங்கள். பிள்ளைகளை பார்த்து உருப்படவே மாட்டாய். ஆண்டவர் ஆமென் என்று சொன்னால் என்ன ஆகும்? அருமையானவர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். பிள்ளைகள் அப்படியாக இருக்கிறார்கள். ஆகையினால் யாரிடத்திலாவது ஒரு நன்மை உண்டு, அந்த நன்மையை பிடித்து தூக்கும்படியாக பிரகாசமான மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. யாருக்கு? யெப்தாவுக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறான். மனதிலே எண்ணம் வருகிறது, அன்றைக்கு யார் யார் என்னை துரத்தினார்களோ அத்தனை பேரை இன்றைக்கு பழி வாங்கி விடலாம் என்ற ஒரு எண்ணம். கம்யூனிஸ்ட் லீடர் யெச்சூரி யெப்தா என்ன சொல்கிறான் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம். நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர் தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ரத்தம் சிந்துவதற்கு யெப்தாவுக்கு பிரியமே இல்லை. அம்மோன் புத்திரருடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது, சிங்களவுடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது, இஸ்ரவேலின் ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்று ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுபாவத்தை பார்த்தீர்களா? அவனுடைய இருதயத்தில் இரக்கம் இருந்தது. ஒரு தலைவனுக்கு இரக்கம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்பேற்பட்டவனாக அவன் காணப்பட்டான். இவன் இப்போது இஸ்ரவேலின் இரட்சகனாக மாறிப்போக காரணம் என்ன? கர்த்தர் குப்பையாக கருதப்பட்ட அவன் வாழ்க்கையிலே ஒரு அருமையான முத்தை கண்டார். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஒரு முத்து அர்ப்பணம், யெப்தாவுடைய வாழ்க்கையிலே ஒரு முத்து தலைமைத்துவம், தலைமை, எதையும் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்று கண்டார். மூன்றாவதாக வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நாட்கள் இந்த பூமியில் நான் பொதுவாக கற்பனையாகி பார்ப்பேன். எப்போது எனக்கு வேதத்தை கற்பனையாக படிப்பது ஒரு வழக்கம். அன்றைக்கு தினகரன் பத்திரிகை இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த பத்திரிகையின் தலைப்புச் செய்தி வரும், பிரபலமான பிரசங்கி இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார், சீக்கிரத்திலே அவருக்கு மரண தண்டனை, எருசலேம் எங்கும் பரபரப்பு. இந்த செய்தியோடு வரும். இயேசு கிறிஸ்துவை கைது செய்து விட்டார்கள், அவருக்கு கொலை தண்டனை கொடுக்க போகிறார்கள். பிரியமானவர்களே, பத்திரிகை மேலும் சொல்கிறது, சென்ற வாரத்தில் வெற்றி பவனி, இந்த வாரத்திலே குற்றவாளி கூண்டில். அன்றைக்கு வாழ்க என்ற கூச்சல், இன்றைக்கு ஒழிக என்ற சத்தம். இவ்விதமாக அவரை குறித்த வரலாறை வேதத்திலும் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இயேசு தனியே விடப்பட்டார். ஒரு ராத்திரி வேளை, the dark night, the darkest night around Jesus, the darkest hour in his soul. அது பின்னாலே வருகிறது. இப்போது darkest hour around Jesus, இயேசுவை சுற்றிலுமாக மிக இருண்ட நேரம் இதுதான். அவர் எல்லாராலும் கைவிடப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை கொஞ்ச நேரம் பார்ப்போம். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இயேசுவை பிடித்திருக்கிறார்கள், முரட்டு கைகள் இயேசுவை பிடித்திருக்கின்றன. சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று ஆத்திரமாய் வந்திருக்கிறார்கள். It is pathetic, there was none to defend our Jesus. நம்முடைய இயேசுவை இவர் குற்றவாளி அல்ல என்று சொல்வதற்கு ஒருவராகிலும் இல்லை. அந்த கெத்சேமனே தோட்டத்தில் ஒரு சத்தம் கூட எழும்பவில்லை. இவர் குற்றவாளி அல்ல,
யாராவது சொன்னார்களா? There was none to defend our Lord Jesus. எத்தனை பேருக்கு அவர் பாதுகாப்பாய் சென்றார், எத்தனை பேருக்காக பரிந்து பேசினார். இப்பொழுது அவருக்காக ஒரு வார்த்தை சொல்ல ஒருவரும் இல்லை. இயேசு சுற்றி பார்க்கிறார். எல்லா சீஷர்களும் வேகமாக ஓடுகிறார்கள், பேதுரு மிக வித்தியாசமாய் ஓடுகிறார். என் பிரியமான சகோதரனே, இந்த நேரத்தில் சாத்தான் என்ன சொல்லியிருப்பான்? உம்முடைய ஊழியம் குப்பை, நீர் உருவாக்கின இந்த சீஷர்கள் குப்பை, உம்முடைய நம்பிக்கை குப்பையாய் போய்விட்டது, உம்முடைய ஊழியம் இவ்வளவுதான். நீர் கடந்து வந்தீரே கீதரோன் ஆறு, அங்குதானே எருசலேமுடைய குப்பைகளை போட்டு எரிக்கிறார்கள், அதில் இந்த ஊழியத்தை போட்டு எரித்துவிடும். ஒருவராகிலும் உமக்கு அனுகூலமாக இருக்கிறார்களா? ஒரு சீஷனாவது உமக்காக நின்றானா? யாரேனும் ஒருவன் இந்த பட்டணத்தில் சத்தத்தை உயர்த்தி இயேசு குற்றமற்றவர் என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா? என்ன ஊழியம் உம்முடைய ஊழியம் என்று சாத்தான் அவரை பரிகாசம் பண்ணியிருப்பான். முற்றிலும் குப்பை என்று அவன் இயேசுனுடைய ஊழியத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிற நேரம் ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமாய் வாசி. அவர் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மரணம் என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். There was no answer from the Father. பிதாவிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பிசாசு சொல்லுவான், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த இயேசுவை உம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை, உம்முடைய நம்பிக்கை குப்பையாக போய்விட்டது. இந்த நேரத்தில் அவர் மிகுந்த வியாகுலப்பட்டார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்ட வேளையிலே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது பிதா பதிலே தரவில்லை. அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கிறது. பிசாசுக்கு முன்னிலையிலே பிதா பதில் கொடுக்கவில்லை. உதவியற்று தனிமையாக இயேசு நிற்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலையை பார்க்கிறோம். என்னை கேட்கவே அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் மற்ற மனிதர்கள் உன்னை பரிகாசம் பண்ணும்போது வேடிக்கை மனிதர்களுக்கு முன்பு தலைகுறைந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதா? என்னுடைய நம்பிக்கை குப்பையாயிற்று, என்னுடைய ஜெபம் குப்பையாயிற்று, அப்படி சொல்லாதீர்கள் அருமையானவர்களே. ஆண்டவருக்கு இப்படி சம்பவித்தது. பரலோகம் அவருக்கு பதில் தரவில்லை. பிரியமானவர்களே, மத்தேயு 26:47 வாசியுங்கள். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனான யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். ஒரு பொல்லாத கூட்டம் அவருக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பொல்லாதவர்கள் அணிவகுத்து வருகிறார்கள், பட்டயத்தோடும் தடிகளோடும். ஒருவராகிலும் இயேசுவுக்காக வரவில்லை. ஆத்திரப்பட்ட பேதுரு தவிர ஆண்டவருக்கு பாதுகாப்பாக, அவருக்கு அனுகூலமாக ஒரு மனிதனும் அன்று எழுந்திருக்கவில்லை. பதிலில்லா ஜெபம், பலனில்லா ஊழியம், பாசமில்லா கூட்டம், இதுதான் இயேசுவுக்கு கிடைத்தது. பதிலில்லாத ஜெபம், பலனில்லாத ஊழியம், பாசமில்லாத கூட்டம். சாத்தான் சொல்கிறார், உம்முடைய ஊழியம் ஒரு குப்பை, எருசலேமிலே நீ சம்பாதித்தது இதுதான் வெறுமை, உம்முடைய ஊழியம் வெறுமை, ஒன்றுக்கு உதவாது, உம்முடைய ஊழியத்தை தூக்கி தூர எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாமே வீணாய் போய்விட்டது என்று ஒரு தோற்றம்.
குப்பை கூட என்று அவருடைய ஊழியத்தை சாத்தான் பரிகாசம் பண்ண வேண்டிய நேரமாயிற்று. வரலாறு சொல்கிறது இது ஒரு குப்பை, இந்த ஊழியம் ஒன்றுக்கு உதவாத ஒன்று என்று வரலாறு சொல்லும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மத்திய சுவிசேஷம் 26:47 வாசியுங்கள். திரும்ப வாசியுங்கள். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார். கோபத்தோடு ஒரு கூட்டம் இயேசுவை நெருங்குகிறது. ஆண்டவர் பரிதாபமான நிலையில் நிறுத்தப்படுகிறார். ஒரு கோபமான கூட்டம், வீண் கூட்டம் அங்கு வருகிறது. சரித்திர பிரகாரம் நாம் பார்த்தோமானால் கழுத்தளவு குப்பையில் தான் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமாக பேசப்படும் வார்த்தைகள், அவருக்கு செய்யப்படும் துரோகம், இவையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த குப்பையில் தான் நிறுத்தப்பட்டது போல காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் அதை குப்பையாக எண்ணவில்லை, தன் ஊழியத்தை குப்பையாக எண்ணவில்லை. பதிலில்லாத நேரம், நெருக்கமான நேரம், சங்கடமான வேளை, அப்படி எண்ணவில்லை. ஆண்டவர் 98 வார்த்தைகளை பேசினார். Jesus uttered 98 words. அதில் 30 வார்த்தைகளை அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிதாவின் நோக்கம் நிறைவேறுவதாக. ஆகவே இந்த நெருக்கமான நேரத்தில் ஏமாற்றம், வருத்தம், துரோகம், சஞ்சலம், இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே சாத்தான் அதை குப்பை குப்பை என்று முத்திரை குத்தும் போது ஆண்டவர் தேவநோக்கம் 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 என்று பிதாவின் நோக்கத்தையே அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு நெருக்கமான வேளை உங்களை சந்திக்கும் போதும் இதிலே தேவ நோக்கம் ஒன்று உண்டா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இப்போது யூதாஸ் கிட்ட நெருங்கி விட்டான். யூதாஸை பார்த்து இயேசு வந்து சொல்லுகிறார், அவரை முத்தம் செய்கிறார். அப்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சிநேகிதனே சிநேகிதனே என்றார். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் மிக ஆச்சரியமான ஒன்று. அந்த இருண்ட நேரத்திலே தன்னை காட்டிக் கொடுக்கிற இவன் எனக்கு சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துரோகத்தின் மத்தியிலே, வஞ்சகத்தின் மத்தியிலே அவர் சிநேகத்தை பார்த்தார். எப்படி என்றால், இவன் என்னை காட்டிக் கொடுப்ப, நான் சிலுவைக்கு போவதும் நாம் மரிப்பதும் என் பிதாவின் நோக்கம். ஆகவே நோக்கத்தை பார்த்ததனாலே, தேவன் நோக்கம் நிறைவேறுவதனாலே, அதை நிறைவேற வந்து நின்ற இவனை பார்த்து என் சிநேகிதனே என்றார். அவருடைய பார்வை மிக வித்தியாசம். வேதம் சொல்லுகிறதே, அவன் திருடன், அவன் பொய்யன், அவன் பிசாசினால் உண்டானவன், கேட்டின் மகன். இது எல்லாமே உண்மைதான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவனை பாசத்தோடு பார்த்து என்ன சொல்லுகிறார்? சிநேகிதனே என்றார். அவருக்கு அன்பா இருந்து, ஆண்டவரே நீ சிலுவைக்கு போகக்கூடாது என்று பாசமாய் சொன்ன பேதுருவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சாத்தானே. அவரை காட்டிக் கொடுக்க, அவருக்கு துரோகம் செய்ய வந்தவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சிநேகிதனே. பேதுருவிடத்திலே தேவ நோக்கம் இல்லை. பேதுரு சொல்வதிலே தேவ நோக்கம் நிறைவேறாது. இவனுடைய துரோகத்திலே தேவனுடைய நோக்கம் நிறைவேறிவிடும். உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துவிடும். உன்னையும் என்னையும் ரட்சிக்கிற மாபெரும் காரியம் நடந்துவிடும். ஆகையினாலே யூதாசை பார்த்து சிநேகிதனே என்று கூப்பிட்டார். ஒரு குப்பையான சூழ்நிலையில் தேவனுடைய பார்வை மிக வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாமே வீணாய் போய்விட்டது போல காணப்படுகிற இடத்திலே தேவனுடைய பார்வை மிக வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள்? அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்திலோ சமுதாயத்திலோ எதையும் உதவாது, இது குப்பை, இது வேண்டாம், இது உருப்படாது என்று தீர்ப்பு சொல்லாதீர்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பாருங்கள். எந்த காரியம் தேவனுக்கு பயன்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார்.
ஆகையினால் உங்கள் வீட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவின் கண்களினாலே பாருங்கள். சபையை பார்க்கும்போது இந்த சபை நன்றாக இல்லை, இந்த சபை உருப்படாது, இது ஒன்றுக்கு உதவாது, அப்படி சொல்லாதீர்கள் அருமையானவர்களே. இயேசுவின் இரத்தத்தை சபையில் பாருங்கள். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த விசுவாசியும் பார்த்து அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லாதீர்கள் அருமையானவர்களே. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவனையும் பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆகையினா குற்றம் பார்க்கிற கண்களை விட்டுவிட்டு ஏதேனும் ஒரு நன்மையாவது என் கண்கள் காண வேண்டும் என்று ஆவலாய் பாருங்கள். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு கலிக்கம் போடுவாராக. உங்கள் கண்கள் நன்மையானதை காண்பதாக, உங்கள் கண்கள் ஆசீர்வாதத்தை காண்பதாக, உங்கள் கண்கள் வெற்றியை காண்பதாக, உங்கள் கண்கள் தேவனது வழியை காண்பதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ நோக்கத்தை உங்கள் கண்கள் காண்பதாக. ஆமே. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே வருகிறோம். இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான செய்தியை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய பார்வையிலே நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு தந்த தருணத்துக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முட்களுக்குள்ளே இருந்தாலும் நாங்கள் மலர்கின்ற ஒரு மலராக நீர் காண்கிறதுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்தாமுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தலைவன் என்பதை கண்டுபிடித்தீர் ஆண்டவரே. அப்படியே சிம்சோனை ஒரு பராக்கிரமசாலி என்று, விசுவாசி என்றும், பக்தி வைராக்கியம் உள்ள அர்ப்பணம் உள்ளவர் என்று கண்டுபிடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மிகுந்த ஏமாற்றமான வேளையிலே, துரோகத்தின் மத்தியிலே சிநேகிதரே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொன்னதற்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சித்தத்தை யூதாஸ் அவருக்கு நண்பராக இல்லை, ஆனால் தேவ சித்தம், தேவ நோக்கம் அவருக்கு நண்பராக இருந்தபடியினாலே அது நிறைவேறப் போவதை கர்த்தர் நம்பி எண்ணி அவரை பார்த்து சிநேகிதரே என்று கூப்பிட்டதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே அருமையான மக்கள் யாவரையும் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ நோக்கம் நிறைவேறுவதாக கிருபையுள்ள கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.